கேரளாவில் திருச்சூர் பூரம் பட்டாசு தயாரிப்பின் போது நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் சிக்கி 13 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோர விபத்துக்கு காரணம் என்ன? விருதுநகரின் பட்டாசாலை விபத்திற்கே இன்னும் விடை கிடைக்காத நிலையில் திருச்சூர் பூரத்தில் ஏற்பட்ட பட்டாசு கிடங்கு விபத்து கேரளாவை உலுக்கி எடுத்துள்ளது. பூரம் பண்டிகைக்கென்று தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட வெடிகள்தான் கொத்து கொத்தாக உயிர்களை பறித்துச் சென்றுள்ளது. விபத்து ஏற்படும் என்கின்ற முன் யோசனையின்றி ஆபத்தான பட்டாசுகளை பாதுகாப்பற்ற முறையில் மொத்தமாக ஒரு இடத்தில் குவித்து வைத்தது ஏன்? கவனக்குறைவு ஏராளமான உயிர்களை காவு வாங்கியதன் பின்னணி என்ன? உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் விழா ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பண்டிகையின் போது வான வேடிக்கை நிகழ்த்துவதற்காக தலப்பள்ளி தாலுகாவில் உள்ள முண்டத்திக்கோடு என்ற பகுதியில் குடோன் ஒன்றில் பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. திருச்சூர் பூரம் திருவிழாவின் முக்கிய அங்கமான திருவம்பாடி பிரிவினருக்காக இங்கு பட்டாசுகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வந்தன. ஓலை கொட்டகை அமைத்து பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த பட்டாசுகள் பிற்பகல் 3:30 மணி அளவில் கடும் வெயிலில் திடீரென வெடித்து சிதறி உள்ளது. சில நிமிடங்களில் அரங்கேறிய இந்த படுபயங்கர சம்பவத்தால் விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த புகை மண்டலம் அப்பகுதியை சூழ்ந்து ஆக்கிரமித்தது. பட்டாசு விபத்தில் சிக்கியவர்களின் மரண ஓலங்களுக்கு மத்தியில் பலரும் அலறி அடித்து அப்பகுதியை விட்டு ஓடினர். பலர் வெடித்து சிதறிய பட்டாசுகளுக்கு நடுவே சிக்கி அலறி துடித்தனர். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. பல கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு இந்த வெடி விபத்தின் அதிர்வுகள் கேட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்தனர். பொதுமக்கள் உதவியுடன் அவர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் விழுந்து கிடந்தவர்களை மீட்டு திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அவசர சிகிச்சைக்காக பாலக்காடு மற்றும் எர்ணாகுளத்தில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 12க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 25 முதல் 40 பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. வெடி விபத்தின் தாக்கம் பல கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது. அருகில் இருந்தவர்கள் இது நிலநடுக்கமோ என கருதும் அளவிற்கு பலத்த சத்தத்துடன் அதிர்வுகளை உணர்ந்துள்ளனர். சுமார் 2000 கிலோ வெடிபொருட்கள் அந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததே விபத்தின் வீரியத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. முதல் வெடிப்புக்கு பிறகு அடுத்தடுத்து சிறிய வெடிப்புகள் நிகழ்ந்ததால் மீட்பு படையினரால் உடனடியாக உள்ளே நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளதோடு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 23, 26 தேதிகளில் திருச்சூர் பூரம் தொடர்பான முக்கிய வான வேடிக்கைகள் நடைபெற இருந்த நிலையில் இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல அண்மையில் விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நிகழ்ந்த கோர வெடி விபத்தில் சிக்கி 25 பேர் வரை உயிரிழந்தனர். அந்த விபத்தின் சோகம் மறைவதற்குள் அடுத்த 2 நாட்களில் மற்றொரு மோசமான வெடி விபத்து ஏற்பட்டு 12க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்திருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.